ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாக்டா ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம வந்து பிஏபி நியூஸ் வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எந்த பிஏபி நியூஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி நியூஸ் தான். நேற்று நடந்ததை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஐடியாவே அதானே. ஸோ நேற்றுக்கு பிஏபி நியூஸில் வந்து என்னென்ன நியூஸ்லாம் கலெக்ஷன் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவோம். ப்ளஸ் இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் கொடுக்குறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நேற்று ஃபஸ்ட்டே ஆரம்பித்தோம். சரியா? சரி, நேற்று வீடியோ பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் பாருங்கள். நான் வந்து மேலே கார்டு தரேன், போய் செக் அவுட் பண்ணுங்க. ஸோ நேற்று எப்படி போயிருந்தேன் அப்படின்னா, எம்சிக்யூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் நியூஸ் போயிருந்தேன். பட் இன்னைக்கு வந்து நான் நியூஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எம்சிக்யூ டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ எந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது சார், இப்படி சொல்லிக் கொடுங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேவா? நான் வந்து அது வந்து சரி, ஓகே, நீங்கள் சொல்கிற ஐடியா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த மெத்தட்லேயே போகலாம். ஸோ டெய்லி நம்ம ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பார்ப்போம். எந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுதோ நம்ம அதில் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக நியூஸை தான் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நியூஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம எம்சிக்யூ போகலாம். ஸோ இன்னைய நாளோட, அதாவது நேற்றுக்கு வந்த பிஏபி நியூஸ், டெய்லி நியூஸோட முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மித் வர்சஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க? இந்த விஷயத்தை வந்து எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் டைம். ஸோ 2024 வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுதுல்ல. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? பர்டிகுலராக ஒரு கட்சி பற்றியோ இல்லைனா எப்படி இருந்தாலும் ஒரு கட்சி பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ ஒரு கட்சி பற்றி ஒரு தப்பாவோ தவறுதலாவோ ஏதோ ஒரு நியூஸ் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் எதில் ஒன்று ஃபாலோ ஆகுது, எதோ வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத தடுக்கிறதுக்காக தான் இந்த மித் வர்சஸ் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ரீசன் நான் சொல்லிட்டேன், இது எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டேன், இந்த விஷயத்தை வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன், ஈஸியை வந்து லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இதுல இந்த நியூஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது மட்டும் தான். ஸோ மித் வர்சஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டரை யார் லான்ச் பண்ணாங்கன்னா, இசிஐ லான்ச் பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவோட ஜெனரல் எலெக்ஷன் 2024 லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா, தவறான இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கிறதுக்கு தான். ஸோ இந்த மித் வர்சஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்ம போயிட்டு அக்சஸ் பண்ணலாம். சரியா? இசிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்ம போயிட்டு அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக் டேட்டா, இசிஐ ரிலேட்டடான ஸ்டாட்டிக் டேட்டா என்ன அப்படின்னா, இசிஐ வந்து எப்போ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, January 25, 1950 ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பிளஸ் எந்த ஆக்ட்னா, ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நீங்க இது தாண்டி இந்த பாயிண்ட் 2 இருக்கு பாருங்க. இது வந்து எந்த எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஸோ ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் எழுதுறீங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட எந்தெந்த ஆர்டிகல்ஸ் கீழே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வருது அப்படின்னா, பார்ட் 15 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ஸ் 324 to 329A வரைக்கும் எலெக்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்தெந்த ஆர்டிகல் இருக்கு அப்படின்னா, 324 இருந்து 329A அதுக்குள்ள இருக்கு. எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்னா, பார்ட் 15ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ யார் வந்து நம்மளோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து செலக்ட் பண்ணுவா, நியமிப்பா அப்படின்னா, அதர் எலெக்ஷன் கமிஷனர் தான். சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் அதர் எலெக்ஷன் கமிஷனரும் யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவுமே பேங்க் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் கம்மி. எந்த எக்ஸாம்னா, சேம் ஆர்ஆர்பி அண்ட் அந்த ரயில்வே எக்ஸாமை கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரியா? ஸோ ஏன்னா இப்போ வந்து இந்த டைமில் வந்து எக்ஸாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரயில்வே டெக்னீஷியன் வரப்போகுது, எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 8ஆம் தேதி தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட டென்யூர் எவ்வளோ அப்படின்னா, 6 இயர்ஸ், மேக்ஸிமம் 6 இயர்ஸ். ஓகேவா? ஸோ மினிமம் கிடையாது, மேக்ஸிமம் 6 இயர்ஸ். அண்ட் ஏஜ் வந்து 65. எது வந்து ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்குள்ள அவங்க ரிட்டையர் ஆகிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு 65 வயசு வருது, ரெண்டாவது விஷயத்துலேயே அவங்களுக்கு 65 வயசு வருது அப்படின்னாலும் அவங்க ரிட்டையர் ஆகிதான் ஆகணும். சரியா? ஸோ அதான் சொல்றாங்க. இப்போ கரண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னா, மிஸ்டர் ராஜீவ்குமார். இது வந்து நம்ம பேங்க் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். ஸோ கரண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ராஜீவ்குமார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த எலெக்ஷன்ல இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கிடையாது. ஸோ மணியும் ஒரு பிரச்சனை தான். ஸோ நிறைய மணி வந்து எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல சர்க்குலேட் ஆகும். எல்லாருமே வந்து
காசு வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடுவோம், கரெக்டா? ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம தான் இதுக்கப்புறம் குறைக்கணும். இப்போ நம்ம நினைச்சா இப்போ வந்து சரி அவன் வாங்குறான் நம்ம வாங்காம இருக்கலாம், நம்ம வாங்கலாமே அப்படின்னு நினைக்காம, எனக்கு தேவை கிடையாது, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளுக்கிட்ட காசு இருக்கு, நம்ம அந்த காசை வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடணும் அவசியம் கிடையாது. ஸோ மணி வந்து உங்களோட ஓட்டை வந்து டிபெண்ட் பண்ணாம இருக்க பார்த்துக்கும். சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து காசு வாங்கிப்பானே, எனக்கு யார் தோணுதோ நான் அவனுக்கு தான் போடுவேன் அப்படின்வாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் அவங்களோட ஐடியாலஜி, நம்ம எதுவும் தலையிட முடியாது. என்னோட கருத்தை மட்டும் தான் எங்க சொல்ல முடியும். சரி, அடுத்த நியூஸ் போயிடலாமா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, பாரதீப் போட்டிருக்குல்ல, அது வந்து பாரதீப் போட் வந்து நியூமரோ யுனோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து டெய்லி வெக்காப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், கரெக்டா? இன்னும் வீடியோ யாரும் வந்து டெய்லி வெக்காப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்மளோட யூடியூப்ல பார்க்கல அப்படின்னா, ஸோ இந்த டைம்ல மேல ஒரு கார்டு தரேன், சரியா? மேல ஒரு கார்டு தரேன், அந்த கார்டில் போய் செக் பண்ணீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல இருந்து போட்ட வெக்காப்ஸ், அதாவது மார்ச் ஸ்டார்டிங்ல இருந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 1 மந்த் வெக்காப்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். மந்த்லி வெக்காப்ஸும் போட்டாச்சு, கம்பைலேஷன் வீடியோவும் போட்டாச்சு, மார்ச் மந்த் கம்பைலேஷன் வீடியோவும் போட்டாச்சு, பார்க்காத செக் பண்ணிக்கோ. ஸோ நியூமரோ யூனோ அப்படின்னா தி பெஸ்ட், இருக்கிறதுலே தி பெஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாரதீப் போட் வந்து எதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஸோ எதில் வந்து தி பெஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருமா? ஃபினான்ஷியல் 24. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் பாரதீப் வந்து என்ன விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, 145.38 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ த்ராட்புட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்து பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 145.38 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுதான் இருக்கிறதுலே எல்லா போர்ட்ஸ்லயே அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க, சரியா? ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட், நான் சொன்ன பாயிண்ட் தான். எல்லா போர்ட்டோட அதிகம், இந்தியாவில் இருக்க மேஜர் போர்ட்ஸோட அதிகம் அப்படின்ற விஷயத்த ரெண்டாவது பாயிண்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் இதை பாருங்களேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 56 இயர் ஹிஸ்ட்ரி, ஸோ 56 வருஷம் ஹிஸ்ட்ரியில பாரதீப் வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்டை வந்து இது தீனதயாள் போர்ட்டை செட் பண்ண ஒரு ரெக்கார்டை வந்து பாரதீப் போட்டு வந்து சப்ரஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரியா? தீனதயாள் போட்டு தான் ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, பட் அதை வந்து இப்போ பாரதீப் போட்டு வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, டிராஃபிக் க்ரோத் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா 10.02 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். ஓகேவா? எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் சொல்லணும் அப்படின்னா 7.4% க்ரோத் இந்த டிராஃபிக் வந்து இயர் ஆன் பேசிஸ். ஒரு வருஷத்தோட போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 7.4% அதிகமாயிருக்கு. எந்த அளவுனா 10.02 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் அளவுக்கு வந்து இது வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க, சரியா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே பிடிஎஃப்ல எடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இல்ல ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனக்கு தேவை, நம்ம இப்போ பேங்க் எக்ஸாம் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த போர்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, எவ்வளோ கார்கோ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து இயர் ஆன்ல எவ்வளோ க்ரோத் வந்திருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸ்ல எவ்வளோ க்ரோத் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஓகேவா? இது எல்லாமே அடிஷனல் இன்ஃபர்மேஷன், நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூஸை வந்து நியூஸா படிக்கிறோம், சரியா? நியூஸா படிக்கக்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது கண்டிப்பா தப்பே கிடையாது. ஓகே, ஸோ இதோட ஸ்டாட்டிக் ரிலேட்டட் டேட்டா அப்படி என்ன அப்படின்னா, அந்த பாரதீப் போர்ட் வந்து எப்போ வந்து லான்ச் இது இனாகரேட் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 12 1996ல 1966 மார்ச் 12ல வந்து இதை வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு, சரியா? ஒடிசால இருக்கு. எந்த கோஸ்ட்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. எந்த கோஸ்ட் கூட இது வந்து எந்த கோஸ்ட், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எங்க ஒடிசாவோட இந்த பாரதீப் போர்ட் வந்து எந்த கோஸ்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்கறது வந்து நம்ம வந்து ரயில்வே எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம், சரியா? ரயில்வே எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம், பட் பேங்க் எக்ஸாம்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடா வராது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் ரிமைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உத்தரகாண்ட் டு செட் அப் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி ஃபார் லியான் பேட்டரிஸ் அண்ட் இவேஸ்ட். ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இந்தியாவில் இருக்கு, சரியா? அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சரியா? ஸோ இந்த பேசிக்கா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் தயாரிக்க பொருட்கள் இருக்கும்ல, இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்துக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்றது இந்தியாவில் தயாரிக்கப்படுற பொருட்கள் எல்லாத்துக்குமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பயில இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 1996ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? 1996ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 7.5 crores. டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 15 கோடி. அதுல வந்து இவங்க 7.5 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க? இந்த ரிமைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உத்தரகாண்ட்ல பிளேஸ் ஆயிருக்கு, சரியா? இந்த ரிமைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எங்க இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. ஓகே, இந்த டிடிபி பத்தி தெரிஞ்சுக்கோங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு வந்து எது கீழே இருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்கு. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா
அப்படின்னா 1996ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகளும் இருக்கு. சரி, கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி செலிப்ரேட்ஸ் 125 இயர்ஸ் ஆஃப் ஸ்டடிங் தி சன். ஓகே, அப்போ கொடைக்கானல்ல இருக்க சோலார் அப்சர்வேட்டரி எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே இப்போ வந்து பீக்ல இருக்கிறது வந்து குணா கேவ் தான். சரியா, மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பீக்ல இருக்க பிளேஸ் வந்து குணா கேவ் தான். நீங்க இதுக்கப்புறம் கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா இந்த சோலார் அப்சர்வேட்டரியும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ 125 வருஷம் ஆயிருக்குப்பா. ஸோ இதை கட்டி 125 வருஷம் ஆயிருக்கு. எப்போ கட்டியிருக்காங்க, எப்போ வந்து எக்ஸாபிஷ் பண்ணாங்க அப்படின்னா April 1, 1899ல பிரிட்டிஷால கட்டப்பட்டது இது. சரியா, பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த டைம்ல வந்து இதை கட்டியிருக்காங்க. ஸோ 125 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல இந்த இந்த ஃபங்க்ஷனை வந்து யார் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ். ஓகேவா, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து யார் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ். இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட் வந்து எது கீழே இருக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நியூஸை வந்து நம்ம இந்த அளவுக்கு நுணுக்கமாக படிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு பிஏபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கமிங் டேஸ்ல கண்டிப்பா அடுத்தடுத்த வெட்டிகள் கண்டிப்பா சீக்கிரம் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜை நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். சரியா, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் 1 ஏப்ரல்ல தான் இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸும் ஃபவுண்ட் பண்ணாங்க. சரியா, எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க? 1971ல ஃபவுண்ட் பண்ணாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ்மே எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, இந்த இன்ஸ்டிடியூஷனை எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 1971ல தான் இதையும் ஃபவுண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுவுமே நம்ம பேங்க் எக்ஸாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இந்த இன்ஸ்டியூட் வந்து எது கீழே வரும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இப்போ அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி அண்ட் நேஷனல் சென்டர் ஃபார் குட் கவர்னன்ஸ் ஜாயின்ட்லி ஆர்கனைஸ் செகண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி ப்ரோக்ராம். ஸோ லீட்ஸ் ப்ரோக்ராமை நடத்திருக்காங்க. சரியா, லீட்ஸ் ப்ரோக்ராமை நடத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லீட்ஸ்னா என்ன அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணுங்க. சரியா, நான் இங்க எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்படி சொல்றது, நீங்க ஒரு சில விஷயத்த சர்ச் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் இந்த லீட்ஸ் ப்ரோக்ராம் பத்தி நான் எதுவும் டெவலப் பண்ணி இங்க எடுத்துட்டு வரல. எல்லாம் கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். பட் லீட்ஸ் ப்ரோக்ராம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ லீட்ஸ் ப்ரோக்ராம்னா என்ன, இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி அண்ட் நேஷனல் சென்டர் ஃபார் குட் கவர்னன்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை இது பண்ணியிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஐஆர்டிஏ செட்ஸ் நியூ ரெக்கார்ட் ஆக்சுவலி ஹையஸ்ட் எவர் லோன் செக்ஷன். ஸோ ஐஆர்டிஏ என்ன, இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இவங்க வந்து இருக்கிறதுலே அதிகமான லோன் சாங்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபார் லார்ஜஸ்ட் பியூர் பிளே கிரீன் ஃபினான்சிங் என்பிஎஃப்சி இந்த கண்ட்ரி. சரியா, இது வந்து அவங்க வந்து என்னவா கிளைம் பண்றாங்கன்னா பியூர் பிளே கிரீன் ஃபினான்சிங் என்பிஎஃப்சி. ஸோ கிரீன் ஃபினான்சிங் என்பிஎஃப்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சோலார் பவரா இருக்குமே, சோலார் பவர் அந்த நீர் சக்திலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அதை பத்தி பேசுறது தான். ஓகேவா, ஸோ கிரீன் அதாவது நம்மளுக்கு வந்து பொல்யூஷனே இல்லாம ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணுது, பொல்யூஷனே இல்லாம கரண்ட்டை கிரியேட் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி பொல்யூஷனே இல்லாம இருக்க விஷயத்தை வந்து நம்ம கிரீன் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபினான்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கிரீன் ஃபினான்சிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரியும் நம்புறேன், நான் கொஞ்சம் லைட்டா சொதப்புறேன்னு நினைக்கிறேன், பட் இது தெளிவா புரியும் நினைக்கிறேன். ஸோ கிரீன் ஃபினான்சிங் என்பிஎஃப்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோலார் பவர் ப்ரொடியூசிங் கம்பெனி ஒன்று இருக்கு, பப்ளிக் கம்பெனியும் பிரைவேட் கம்பெனியும். ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ நேத்தியுமே ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். ஸோ நேத்தி நியூஸ் பார்க்காதவங்க நேத்தி நியூஸ் அனாலிசிஸையும் போய் பார்த்துட்டு வாங்க. சரியா, பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐஎஸ்ஏ லோன் சாங்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு லோன் கொடுத்துருக்காங்க பேங்க் எக்ஸாம்ல, இந்த லோன் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த கம்பெனி வந்து எவ்வளவு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா 37,354 கோடி. ஸோ எவ்வளவு லோன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னா 25,089 கோடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஸோ இப்போ வந்து எவ்வளவு டோட்டலா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 59,650 கோடி இருக்கு. இது வந்து எவ்வளவு growth அப்படின்னா 26.7% growth அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணிருப்பாங்க, 26.71% growth அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட ஸ்டாட்டிக் டேட்டா என்ன அப்படின்னா சேர்மன் சிஎம்டி ஆஃப் ஐஆர்டிஏ ஸ்ரீ பிரதீப் குமார் சிங் நம்ம பேங்க் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, ஹூ இஸ் த சிஎம்டி ஆஃப் ஐஆர்டிஏ ஸ்ரீ பிரதீப் குமார் சிங். சரி, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனோட செக்ரட்டரி இருக்கார்ல மிஸ்டர் சஞ்சய் குமார், அவர் வந்து இந்த இந்தோனேஷியாவோட மேரிடைம் ரிசோர்ஸ் மினிஸ்டர் கூட ஒரு கலந்துரையாடல் மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ எதை பத்தி அப்படின்னா பிஎம் போஷான் ஸ்கீமை பத்தி போயிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎம் போஷான் ஸ்கீமை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து இப்போ இந்த நியூஸ்ல வந்து போச்சு. அப்போ நம்ம பிஎம் போஷான் ஸ்கீமை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஸ்கீமை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டலாம். ஸோ அதில் கண்டிப்பா
இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். பிஎம் போஷன் ஸ்கீம்னா என்ன. ஸோ நேற்று வந்து ஒரு 3 ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். நம்ம ஸ்கீம் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவை போட்டுடலாம். சரியா? இப்போ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் கோஸ்ட் கார்டு வெசல், பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் வந்து நேம் வந்து சமுத்திர பெகரேதர். இது ரொம்ப முக்கியம். சமுத்திர பெகரேதர் வித் இன்டெகிரல் ஹெலிகாப்டர். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போர்ட் கால் பண்ணியிருக்காங்க. எந்த போர்ட்லனா ஹோச்சி மீன் வியட்நாமில் இருக்க போர்ட்டில் வந்து ஒரு போர்ட் கால் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஓவர்சீஸ் டெவலப்மெண்ட், ஓகே சாரி ஓவர்சீஸ் டிப்ளாய்மெண்ட், ஓகே ஓவர்சீஸ் டிப்ளாய்மெண்ட் ஃபார் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ இந்த நியூஸ் வந்து லைன் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் நேம் மைண்டில் நிறுத்திக்கோங்க. இப்போ சமுத்திர பகரீதர் அப்படின்னு விஷயத்த மைண்டில் நிறுத்திக்கோங்க. இப்போ இந்த சிசிஐ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே வந்து அக்யூசேஷன் மட்டும்தான் வரும். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு இப்போ பேங்க் எக்ஸாம்லையும் சரி அக்யூசேஷன் ரிலேட்டடாக அதிகமாக நியூஸ் வரது கிடையாது. சரியா? பேங்கிங் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக அதிகமாக வந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி நியூஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த சிசிஏ ரிலேட்டடாக இருக்க விஷயங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எம்சிக்யூ போயிடலாம். சரியா? ஸோ எம்சிக்யூன்றது விச் போர்ட் பிகம் தி நம்பர் 1 நம்ம வந்து இந்தியன் மேஜர் போர்ட்ஸ் இந்த கார்கோ த்ராட்புட் என்ன ஃபினான்ஷியல் 23 நம்ம எல்லாருமே தெரியும். நம்ம இப்போ தான் பார்த்தோம் பாராதீப் போர்ட் அப்படின்ற விஷயம் தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் வாஸ் அ கார்கோ த்ராட்புட் அச்சீவ்ட் பை தி பாராதீப் போர்ட். சரி, ஓகே. பாராதீப் போர்ட்ல கார்கோ த்ராட்புட் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா 145.8. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், how much financial assistance is the technology development board providing to the மிஸ் ஓகே ரெமின் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எவ்வளோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க? 7.5 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் டோட்டல் அவுட்லே எவ்வளோ? 15 கோடி. சரியா? டோட்டல் அவுட்லே வந்து 15 கோடி. when was a கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏப்ரல் 1 1899. ஓகே, ஏப்ரல் 1 1899 வந்து கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் ஹையஸ்ட் எவர் ஆனுவல் லோன் சாங்ஷன் அமௌண்ட் அச்சீவ்ட் பை தி இந்தியன் ஐஆர்டிஏவோட ஹையஸ்ட் லோன் சாங்ஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 37,000. சாங்ஷன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். லோன் சாங்ஷன் பண்ண அமௌண்ட் தான் கேட்குறாங்க, டோட்டல் அமௌண்ட் கேட்கல. சரியா? 37,354 கோடி. கொஸ்டினை நல்லா படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் அ சேர்மன் ஆஃப் சிஎம்டி ஆஃப் ஐஆர்டிஏ? யாரு? பிரதீப் குமார் தாஸ். ஓகே, ஸோ இப்போ பிரதீப் குமார் தாஸா வந்து சிஎம்டி ஆஃப் ஐஆர்டிஏ. நெக்ஸ்ட், விச் இந்தியன் கோஸ்ட் கார்டு வெசல் மேட் தி போர்ட் கால் அட் ஹாச்சோ மீனா இன் வியட்நாம் ஏப்ரல் 2, 2024 அப்படின்னா சமுத்திர பெகிர்தர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் கேட்க வாய்ப்புகள் அதிகம். சமுத்திர பெகிர்தர். நெக்ஸ்ட், ஃபார் ஹவு லாங் ஹஸ் பிரதீப் போர்ட் ஹஸ் பீன் ஆப்ரேஷனல் as of its record breaking achievement in financial 23? எத்தனை வருஷமா அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 56 இயர்ஸா அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் செப்டம்பர் 1996. ஓகே, செப்டம்பர் 1996. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குன்னு படித்தோம்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரியா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது கீழே இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம 9 எம்சிக்யூ பக்காவான எம்சிக்யூ பார்த்துருக்கோம். ஸோ அரௌண்ட் ஒரு 8 நியூஸ் கிட்ட, ஒரு சூப்பரான 8 நியூஸ் பார்த்தோம். மீதி இருக்க ஒரு 5 நியூஸ் வந்து அக்யூசேஷன் நியூஸ். ஸோ நான் வந்து உங்களை அதை ரீட் பண்ண சொன்னேன், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்க சொன்னேன். ஸோ செஷன் வேற எப்படியாச்சும், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது நல்லா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடிஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ டெய்லி இதை வந்து நம்ம லேர்ன் பண்றதுக்கு ஒரு 2x ஸ்பீல் வச்சு பார்த்தா நம்ம என்ன ஒரு 5 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ 2x ஸ்பீல் வச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு 5-6 நியூஸ் வந்து நீங்க தெரிஞ்சிடும். இன்னைக்கு வந்த பிஏபி நியூஸ் வந்து 5-6 நியூஸ் தெரிஞ்சிடும். ஸோ பிஏபி நியூஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஆல் பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா? ஸோ பிஏபி நியூஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்து பேங்கிங் கொடுங்க. ஸோ அடுத்தது மேக்ஸிமம் வந்து பேங்கிங் கொஷின் கூட நம்ம பேங்கிங் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம வந்து பிஏபி நியூஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ பிஏபிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வெட்டிகளை சீக்கிரமா நம்மளோட சேனலே ஆரம்பிச்சிடலாம். சரியா? லைக் பேங்கிங், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே, அதாவது எக்ஸாம் படி என்ன வெயிட்டேஜ் வருதோ அந்த வெயிட்டேஜ் வச்சு நம்ம வந்து அடுத்த வெட்டிகள் சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. நீங்க இந்த சீரிஸுக்கு எவ்வளோ ஆதரவு தரீங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் அடுத்த சீரிஸ் கண்டிப்பாக லான்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த பிடிஎஃபையும் எக்ஸ்ட்ரா, அதாவது என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே போவோம். ஸோ அடுத்தது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுவோம். ஸோ பேங்கிங் ஆட் பண்ணலான்னு இருக்கும். சாரி, அடுத்த நியூஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கப்புறம் பேங்கிங் ஆட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃபையும் படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்குது, அதில் வந்து வெக்காப்ஸ் டெய்லியும் கொடுக்குறாங்க. டெய்லி இந்து வெக்காப்ஸ் கொடுக்குறாங்க, டெய்லி பிஏபி நியூஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக, அதாவது ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் ஓரியன்டாக கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி பேசிக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் அது வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களை வந்து அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணோம். சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு நான் நெக்ஸ்ட் பிஏபி நியூஸ் அனாலிசிஸை இன்னைய நாளோட, அதாவது இன்னைக்கு 3ஆம் தேதியோட அனாலிசிஸை நாளைக்கு பார்ப்போம். சரியா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோக்கு வந்துருங்க. தேங்க்யூ ஆல்.